கொஞ்சம் உங்க தெய்வ புராணத்தை நிறுத்துறீங்களா? எப்ப பார்த்தாலும் தெய்வம் தெய்வம். இது என்ன புதுசா? இந்த நாடகத்தை எத்தனை வாட்டி பார்த்துக்க தெரியுமா? இங்க இருக்கிற மொத்த இடமும் நம்ம பூர்வீக நிலம். இதுல உங்களுக்கு இருக்கிற உரிமை எனக்கு இருக்கு. உங்களால கேட்க முடியல, சும்மா இருங்க. நான் கோர்ட்ல போய் பார்த்துக்கிறேன். இந்த இடம் நிலம் சொத்து இது எதுவுமே இந்த ஊருக்காரங்களுக்கு சொந்தம் இல்லை. சொல்றேன், இது உங்களோடது கூட இல்ல, என்னோடது. நீங்க தான் இதை எனக்கு திருப்பி கொடுக்கணும். ಬಾಳವಳ್ಳೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಗೊತ್ತಿದ್ದಾರೆ. ನಿಮ್ಮ ಜಾಗ ನಾನು ಎದುರಿಸಿಕೊಡ್ತೇನೆ, ಊರವರ ಜಾಗವನ್ನು ನಾನು ನಿಮ್ಗೆ ಎದುರಿಸಿಕೊಡ್ತೇನೆ. ಆದ್ರೆ ನಾಡಿನವರಿಗೆ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ನೆಮ್ಮದಿಯನ್ನು ನೀವು ಹಿಂತಿರಿಸಿಕೊಡ್ಬೋದು ಗೊತ್ತಿದ್ದಾರೆ. இது பாருங்க, உங்களால திருப்பி வாங்கி கொடுக்க முடியாதா? பரவாயில்ல, இதை நான் எங்க போய் வாங்கணுமோ அங்கேயே போய் வாங்கிக்கிறேன். ಕೋರ್ಟಿಗೆ ಹೋಗ್ತಿ, ಆದ್ರೆ ನಿನ್ನ ತೀರ್ಮಾನ ಮೆಟ್ಲಲ್ಲಿ ನಾನು ಮಾಡ್ತೇನೆ. ಜಾಗ ಊರಿನವ್ರದ್ದು, ಅದರ ತೀರ್ಮಾನ ಇವತ್ತಲ್ಲ, ಮುಂದೊಂದು ಕಾಲ ಬರ್ಬೇಕಾಗ್ತದೆ. நல்லா ஊருக்காரங்க. இப்போ பேசுறது தெய்வமா இல்ல வேஷம் போட்டு வர? ದೈವವ ನರ್ತಕನ ಇವತ್ತೇ ತೀರ್ಮಾನ. ನರ್ತಕನಾದ್ರೆ ನಾನು ನಿಮಗೆ ಸಿಗುವಂತವನ, ದೈವವಾದ್ರೆ